ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெள்ளை பூசணி வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நிறையா பேர்த்துக்கு அதோட ஜூஸ் குடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அதோட வாசனையுமே நிறைய பேர்த்துக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படி ஜூஸ் பிடிக்காதவங்க இது போல் பூசணிக்காவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை செய்யறதுக்கு கடாயில் நான் 1/4 கிலோ பூசணிக்காவை க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் 2 டம்ளர் அளவுக்கு மோர் ஊற்றிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக மோர் சேர்த்து வேக வைக்கும்போது பூசணிக்காய் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுடலாம். பூசணிக்காவோட 3/4 அளவுக்கு தான் மோர் இருக்குது. அதனால பூசணிக்காவை கவர் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துட்டுக்கிறேன். அப்போ தான் பூசணிக்காய் நல்லா வெந்து வரும்போது ஓரளவுக்கு தண்ணியும் இருக்கும். 10 நிமிஷம் பூசணிக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். மசாலாவுக்கு மிக்சி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணின 2 துண்டு தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய பச்சை மிளகா, தண்ணி சேர்த்தாம இது 3த்தையுமே நான் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு நான் தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். தண்ணியோடவே சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூனோட பாதி குருமிளகு, அதே போல் 1/4 டீஸ்பூனோட பாதி வரமல்லி, இதையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி துப்பியாட்டம் இல்லாமல் நல்லா நைஸாக பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது போல் இருந்துச்சு அப்படின்னா தான் சாப்பிடும்போது கடிப்படாமல் இருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பூசணிக்காவுமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இதில் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டுடலாம். மிக்சி ஜாரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கடாயில் ஊற்றி நல்லா ஒரு முறை கலந்துட்டரலாம். தேங்காய்ங்கிறனால கொஞ்சம் கலந்துட்டாவே கெட்டித்தன்மை கொடுத்துரும். ஃப்ளேமை சிம்லேயே வச்சுக்கோங்க, ஆனில் வைக்க வேண்டாம். ஏன்னா சீக்கிரமாகவே கெட்டி ஆகிற மாதிரி இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும் கன்சிஸ்டன்சி நல்லாவே கெட்டியாக இருக்குது. இதில் நான் 2 டம்ளர் மோர் சேர்த்திக்கிறேன். மிதமான சூட்டிலே தான் வைக்கணும், ஃப்ளேம் ஆன்லேயே வைக்க வேண்டாம் மோர் சேர்த்துனதுக்கு அப்புறமும். ஏன்னா நல்லாவே கொதிச்சு வரும்போது மோர் திரிச்சிட்டா ஆன மாதிரி ஆகிடும். நல்லா கலந்துட்டுட்டு மிதமான சூட்லேயே வச்சோம் அப்படின்னா நல்லா சூடு பிடிச்சி வரும். அதுவே போதுமானதாக இருக்கும். தாளிப்புக்காக இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது 3மே ஒரு 75% நல்லா புரிஞ்ச உடனே 2 வரமிளகாவை 2-3 கிள்ளி போட்டுட்டு வரமிளகாவும் நல்லா மொறுமொறுப்பாக ஆகிற வரைக்கும் நல்லா தாளிப்பு எடுத்துட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். பூசணிக்காயில் கொத்தமல்லியை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் தாளித்து வச்சுருந்ததையும் போட்டுட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டாவே நல்ல கமகமன் வாசனையோட பூசணிக்காய் ஸ்டியூ ரெடி பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை நைட் டின்னருக்கு இதை மட்டுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே ஸ்டொமக் ஃபீலிங்காக இருக்கும். சில பேர் மத்தியானத்துக்கு நான் என்ன எடுத்துப்பேன்னு கேட்குறீங்க. இதேவே மத்தியானத்துக்கு உடச்ச கோதுமையை சாதம் போல் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வரகரிசி, தினை அரிசி கூட சேர்ந்து கூட சாப்பிட்லாம்.